இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நினச்சின்னு பார்ப்போங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெவியான ஃபாலுங்க இந்த நிஃப்டி செக்டார் எல்லாமே. இதில் வந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சது பேங்க் நிஃப்டியும் ஃபின் நிஃப்டியும் தாங்க. இவன் வந்து பார்த்தினாங்க இவன் ஃபால் ஆனானு ஃபால் ஆகிருந்தா இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2500 பக்கமாக ஃபால் ஆகிருக்கணும். ஸோ இவன் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு காரணங்க இந்த இந்த ஐசிஐசிஐ கொடாக்கு அதெல்லாம் ஹெச்டிஎஃப்சி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவில் போகுதுங்க. ஸோ இவனை பேஸ் பண்ணி தான் இவனும் மூவ் ஆவான். அதனால் வந்து பார்த்தினாங்க இவனுங்க கொஞ்சம் தப்பிச்சிக்கிட்டானுங்க. இவனுங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மிட் கேப்பு சென்செக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃபால் தாங்க. நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் கேப் அப் தாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் நல்ல ஒரு செல்லிங். ஸோ நான் வந்து பார்த்திங்கனாங்க இந்த லெவல் வந்து சப்போர்ட் எடுக்கணும்னு தான் நினச்சேன். இந்த லெவலில் இருந்து நான் எனக்கு கூட இந்த ஆர்டர் வந்து இந்த லெவலில் இருக்குங்க. ஸோ அது வேண்டாங்க, ஏன்னா நெகட்டிவ் இருக்குது, பிகினர்ஸ் வந்து பயந்துருவீங்க, அது வேண்டாம். நாளைக்கு இந்த லெவல் வந்தால் வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸிட் ஆகிருப்பேன். ஸோ இனி வந்து பார்த்தினாங்க மார்க்கெட் ஒரு 2-3 நாள் ஓட விட்டு தாங்க என்ன மாதிரி ட்ரெண்டு ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்து தான் இதாகணும். இல்லாட்டி கூட எக்ஸிட் ஆகிடலாம். திரும்ப இந்த லெவல் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வருவான் தாங்க இங்கே என்ட்ரியானே, ஆனால் வரல. ஸோ நாளைக்கு வருவான்னு பார்ப்பணுங்க. அது ஒன்றும் இல்லைங்க, மந்த்லி கான்ட்ராக்ட் தான். ஸோ ஒன்றும் பிரச்சனையே இல்லை, எனக்கு ஒன்றும் பெரிய லாஸ் இல்லை. ஆனால் நீங்கள் பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க. பார்ப்போங்க நாளைக்கு மேபி கொஞ்சம் கேப்பாக போகிற மாதிரி தாங்க தெரியுது. ஸோ பார்ப்போம். பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஃபால் இல்லைங்க. நம்ம இங்கேயே சுதாரிச்சிடுங்க. இந்த ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணால் பார்த்தீங்களா, இங்கேயே கொஞ்சம் சுதாரிச்சுருந்துருக்கணும். இவனை டே வைஸ் பார்த்திங்கன்னா ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோ வந்து உடைக்கல. ஸோ அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னாங்க கணக்கான ரீஜனில் தான் நிற்கிறான். நேற்று லோவில் தான் வந்து க்ளோசிங் வந்திருக்கான். ஸோ திரும்ப பையிங் திரும்பவும் பார்க்கலாங்க. ஆனாங்க பேங்க் நிஃப்டியும் நல்லா ஃபாலோ ஆகி நிஃப்டியும் ஃபாலோ ஆகியிருந்தால் நம்ம வந்து ஒரு இந்த கன்ஃபியூஸ் தேவையில்லைங்க. ஏன்னா இவன் வந்து லைட்டாக தான் ஃபாலோ ஆகிருக்கான். அப்படிங்கிறப்ப கொஞ்சம் மார்க்கெட்டுக்குள்ள கன்ஃபியூஸ் இருக்குங்க. ஏன்னா குளோபல் மார்க்கெட்டில் கொஞ்சம் பாசிட்டிவ் செக்டர் மாதிரி தெரியுது. ஸோ அதனால் பார்ப்போங்க, ஒரு 2-3 நாள் மார்க்கெட் ரன்னிங்கில் விட்டோம்னா தெரிஞ்சுக்கலாம். இந்த மேஜராக இது வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு வருதுங்க. இது வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு வருது. இந்த லெவலும் கம்மியாகிட்டு தான் வருது. ஸோ இந்த லெவலில் வந்து நாளைக்கு ஏதாச்சும் தெரியுங்க. குளோபல் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் பார்த்தா பாசிட்டிவ் சைட் ஃபோக்கஸ் மாதிரி தாங்க தெரியுது. ஆனால் நியூஸ் இருக்குங்க, பார்ப்போம். 2-3 நாள் நியூஸ் இருக்குது. நம்மளுக்கும் இந்த எலெக்ஷன்லாம் வேறு வருது. அதனால் ஒரு 2-3 நாள் ஒரு 1 வீக் எடுத்துகிட்டா மார்க்கெட் ரன்னிங்கில் விடுவோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆர்டர் எடுத்துக்கலாம். ஏன்னா டெய்லி என்ட்ரி இருக்கணும்னு எதுவும் இல்லை. ஸோ நல்ல ஒரு என்ட்ரி பிடிச்சோம்னா இருக்கிற கேபிட்டல் டபுள் பண்ணிட்டு போயிடலாம். இவனும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுறான், பார்ப்போங்க. நம்மளுக்கு விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாங்க மார்க்கெட் விழுந்த அளவுக்கு ரைஸ் ஆகலை. ஸோ பார்ப்போங்க. ஏன்னா இப்போ நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னாங்க இந்த லெவலில் தான் விழுந்திருக்கான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்தினாங்க இந்த மாதிரிங்க இப்போ ஆல்ரெடி இங்கே விழுந்தால் பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு டோஜி மாதிரி ஃபார்ம் பண்ணிங்க, ஒரு ஸ்பின்னிங் டாப் மாதிரி ஃபார்ம் பண்ணி அடுத்த நாள் பைங் அந்த மாதிரி வந்தாலும் வந்துடுவான். ஸோ அதனால் பேங்க் நிஃப்டி வந்து ஃபால் ஆகாமல் இருக்கிறதுனாலங்க கொஞ்சம் கன்ஃபியூசிங்கில் தான் இருக்குது. ஸோ மேபி இந்த லெவல் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டு செல்லிங் ட்ரிகர் ஆச்சுன்னா வேணால் ஃபோக்கஸ் பண்ணலாங்க. இல்லாட்டி அமைதியாக என்ன கேட்டால் அமைதியாக இருந்துக்கிறது நல்லதுங்க. ரிலையன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்றே பார்த்துருந்தோம். ரிலையன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபால் ஆகிற மாதிரி இருக்குது. பேங்க் நிஃப்டி சைடு ஃபோக்கஸ் பண்ணிக்கலான்னு. ஸோ அவன் வந்து இன்னைக்கு கன்ஃபார்மே பண்ணிட்டான். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக வர்றான், பார்ப்போங்க எந்த லெவலில் வந்து திரும்புகிறான்னு. ஹெச்டிஎஃப்சிக்கு ஒரு வசந்த காலம் பிறந்துச்சுங்க, நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ மேஜராக சப்போர்ட் எடுத்துகிட்டு வருது. இதுவும் பிரேக் ஆகிருக்கு. பார்ப்போங்க, ஒரு மார்க்கெட்டில் ஒரு 2-3 நாள் பார்ப்போம். இருக்கிற பொசிஷனை கொஞ்சம் சேஃபாக எக்ஸிட் ஆகிடலாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மறுபடியும் கூட பிளான் பண்ணிக்கலாம். இப்போ வரைக்கும் கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப தான் பார்க்குது. மேபி பார்ப்போங்க, குளோபல் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி நடக்கும். நான் பையிங் தான் வரும்னு நினைக்கிறேங்க. எப்படி வந்தாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எடுத்துக்கிறது மந்த்லி கான்ட்ராக்ட் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஒன்றும் பெரிய லாஸஸ்லாம் இல்லை. மேபி இந்த லெவல் டெஸ்டிங்காக வந்தாலும் வரலாங்க. பார்ப்போங்க நாளைக்கு மார்க்கெட்டில் எப்படி க்ளோசிங் வைக்கிறான்னு பார்ப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி பார்ப்போம். வீக்லி க்ளோசிங் எப்படி வருதுன்னு பார்த்துக்கிட்டுங்க அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு பொசிஷன் இருந்தாலும் கொஞ்சம் சேஃபாக எக்ஸிட் ஆக பாருங்கள். பெருசாக நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இங்கே வரப்பெல்லாம் பெரிய அளவுக்கு பொசிஷன் எதுவும் எடுத்துக்காதீங்கன்னு. ஸோ பாருங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டுனா ஏதாச்சும் ஒரு காஸ்ட்டு வந்துச்சுன்னா கூட எக்ஸிட் ஆயிருங்க. இல்லை மைனர் லாஸில் இருந்தால் கூட எக்ஸிட் ஆயிருங்க. ஏன்னா அவன் வந்து நல்ல ஒரு நிஃப்டி வந்து பார்த்தோன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் தான் வச்சுருக்கான். அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி க்ளோசிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் சப்போர்ட் ரீஜனில் தான் இங்கே ஃபியூச்சர் இருந்தாலும் எதுக்கு கொஞ்சம் காஸ்ட்டு வரப்போ கொடுத்துட்டு கொஞ்சம் அமைதியாக வெயிட் பண்ணால் அதுக்கு அடுத்த என்ட்ரி நல்ல ஒரு என்ட்ரி பிடிச்சோம்னா டபுள் ஆக்கிக்கலாம், ட்ரிபிள் ஆக்கிக்கலாம் இருக்கிற கேபிட்டலை. ஸோ கேபிட்டல் அப்புறம் லூஸ் ஆகிடுச்சுன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க.
ஸோ பார்ப்போங்க நாளைக்கு எப்படி மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகுன்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.